நாள் எனக்கு திருநாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாவுக்கு அஞ்சாம இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கிற நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள். பெருமதிப்பிற்குரிய தாவேக அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். படத்துல பாஞ்சி ஃபைட் பண்ணி ஹீரோயினோட டான்ஸ் ஆடி நான் முறைச்சா அப்படி சிரிச்சா எப்படி அப்படின்னு நீங்க பேசி நீங்க ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் காட்டுவீங்க நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்க ஆக்ஷன் காட்ட மாட்டீங்க. இது எது கேட்டாலும் எதிர்கட்சி தலைவர் எது கேட்டாலும் பேசாம ஒரு எனக்கு ஒரு மிச்சர் ஒரு டப்பா வாங்கி கொடுத்துருங்க. அவங்க பாவம் சட்டமன்றத்தில் கம்மல் உட்கார்ந்துட்டு ஒரு மிச்சர் சாப்பிட்டு சொல்றாங்க. ஐயா நீங்க ஆளுங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இதே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி உங்க வீட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பெண் ஒரு குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டா ஏன்னா ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல இந்த பதவி இல்லடா ஏதோ எங்கிட்ட வந்தாங்கன்றதுனால எங்கேயோ பற்றி கட்சியா போட்டா போயிடுவாங்கன்னு அர்த்தமா? உங்க வீட்டுல ஒரு பெண் இதே மாதிரி பண்ணியிருந்தா நீங்க இது மாதிரி தான் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்கள நாங்க பார்த்துட்டோம். இன்னொருத்தர் சொல்றாரு மாண்புமிகு எம்எல்ஏ சொல்றாரு எதை எப்போ பேசணும் அப்படின்னு சொல்றது எங்க முதலமைச்சருக்கு தெரியும். எப்படி உங்க வீட்டுல ஒரு சாவு வந்து 6 மாசம் கழிச்சு அழுவீங்களா? 6 மாசம் அழுவீங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்க வாழ்த்துக்கிறோம். யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க போராட வேண்டும். எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஆட்சிக்கு வர்றப்போ நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள் எவ்வளவு கோடி விட்டு வர தெரியுமா? அது எப்படி சார் எவ்வளவு கோடி விட்டு வர்றதாலும் அவ்வளவு பெரிய காரணமே வாங்கிக்கிறீங்க? அவ்வளவு கோடி விட்டு வர்றாரு தனி விமானத்துலதான் வருவார். எனக்கு கோடி இல்லை. நான் தான் சொல்றேன் நீங்க எப்படி வேணா வாழ்ந்துங்க அப்படி யாரும் அதுலாம் எப்படியோ வாழ்ந்துங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த தமிழ்நாடு ஒரு போற்றுதலுக்குரிய மிகவும் பெருமைக்குரிய ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய அறத்தை காப்பதற்காக அதாவது அந்த காலத்துல இந்த போராளி இந்த அமைச்சரா இருக்கிறாரு, இந்த போராளி இந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு கேள்விப்பட்டோம். இப்போ அந்த படத்துல நடிச்சவர் இந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு, அந்த டான்ஸ் ஆனவர் இந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை தமிழ்நாடு வந்துருச்சு. சோழர்கள் ஆண்ட பரம்பரையில வந்துட்டு இப்போ ஒரு ரீல்ஸ் போட்டு வந்துடுறேன். ரீல்ஸ் நல்லா பண்றாங்க, சிங்கப்பெண் அடிப்படை அதெல்லாம் ரீல்ஸ் நல்லா பண்றீங்க. தயவுசெய்து அதை கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுங்க, தயவுசெய்து பண்ணுங்க. நானும் இந்த சென்னையெல்லாம் போறதா கூட அது சிங்கப்பெண் அடிப்படை எங்கதான் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. தயவுசெய்து இவர்கள் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனா நம்ம அவங்களுக்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதாவது ஆளுகின்ற அரசை எதிர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுக்கு யார் வந்தாலும் நல்லாட்சி தரணும். இந்த தமிழ்நாடை ஒரு 13 லட்சம் கோடி கடன் இருக்கிற நாடுன்றது தெரியும். நாங்க 2500 கொடுப்போம், இதை கொடுப்போம், அதை கொடுப்போம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப இதெல்லாம் இருக்கிறது தெரியாம எலெக்ஷன் நின்று மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. இதெல்லாமே நடந்துருச்சு. யார் யாரே எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க, அடிச்சுக்கிட்டு அவனோட வழி கிடையாது. மக்களை விஜய் விசில் அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க. யார் யாரையோ வந்து அமைச்சர் ஆகிட்டீங்க. அவருக்கு எந்த தொகுதியிலே தெரியல, ஒருத்தருக்கு பக்கத்து தொகுதியில போய் நன்றின்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட மாண்புமிகு மக்களை இந்த சட்டமன்றத்துக்குள் இந்த தமிழக மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தயவு செஞ்சு யாரும் விஜய் கூட சொல்லாதீங்க. அவரும் மாண்புமிகு நடிகர் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலையை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு தமிழகத்தின் முதல்வர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் மக்கள் உங்களை நம்பி ஒரு முறை வாக்கு செலுத்தி விட்டார்கள். முடியுதோ முடியலையோ இந்த மக்களுக்காக போராடுங்க. தயவு செஞ்சு அவங்களை பாதுகாங்க. அவங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஒரு தமிழ்நாடு அரசு உங்க கையில இல்லாத வலிமையா, உங்க கையில இல்லாத அதிகாரமா? சுட்டுக் கொள்ளுங்கன்னா அதிகாரத்தில் இடம் இல்லைன்றீங்க. நீங்க வரி கட்டணும் காரிய எடுக்கிற அதிகாரத்தில் இடம் இருக்கா? வேற எல்லாம் நீங்க செய்ய எல்லாத்துக்கும் அதிகாரத்துடைய இடம் இருக்கு. ஆனா ஒருத்தர் சுட்டு போட்டதுக்கு உங்களுக்கு அதிகாரத்துடைய இடம் இல்லை. தயவு செஞ்சு மீதி இருக்க 4 வருஷத்துக்கு நல்லாட்சி கொடுங்க. நன்றி. செய்யப்பட்டதற்கான மாற்று கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ இவங்க ஆட்சியற்கு மாற்றம் சொல்லி வந்தாங்க. முதல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், துறை செயலாளர்கள்
இவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய கட்சி ஆளுநர்கிட்ட இருந்து முதல்ல தயவுசெய்து அந்த பெண்களை காப்பாற்றணும். ஏன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் தாவரக்காவால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் 85 பெண்கள் அவ்வளவு பேர் கண்ணீரை கம்பெனி தான் நிற்கிறாங்க இன்னை வரைக்கும். அவங்களுக்கான ஒரு வழிமுறை இல்லை. முதல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை, அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கணும். எம்எல்ஏக்குன்னு சொல்லி 2 நாள் போட்டிருந்தாங்க, அது தேவையில்லை. முதல்ல ஒழுக்கம்னா என்ன, ஆட்சி வரைவுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா கூட ஆட்சி வரைவுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதையாவது பார்த்து நம்ம தயவு செய்து கற்றுக்கணும். இன்றைய தேதி வரையில 185 பேர் இந்த 1.5 மாசத்துல பெண்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. எல்லாமே கைது பண்ண உள்ள போட்டோம். அவங்க எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா இருக்காங்க. அவ்வளவு மக்கள் வரி பணம் யாருடைய பணம், உங்களுடைய பணம், எங்களுடைய பணம், இங்க இருக்கிறவங்களுடைய அத்தனை பேருடைய வரி பணத்துல நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அதுதான் என் அண்ணன் சீமன் சொன்னார். நல்ல ஆண்மகன் ஒருத்தர் என் பொண்ணை கை கொடுத்து வச்சிருப்பாங்களா, நான் அப்படிங்கிறேன். அந்த பயத்தை ஒரு தடவை நீங்க காட்டணும். நீங்க ஒரு தடவை காட்டினாதான் எல்லாருக்கும் அந்த பயம் வரும். தமிழ்நாட்டு எல்லையில் வரும்போது பெண்கள் தவறாக நடந்து கொண்டால் தமிழ்நாட்டில் சுட்டுறாங்க காவல்துறைன்ற ஒரு அறிவு பழக வைங்க. அப்பதான் வெளிநாட்டிலிருந்து உள்ள வரவங்களுக்கு, வெளிமாநிலத்திலிருந்து உள்ள வரவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாதனால்தான் இந்த அளவுக்கு இங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதே நேரத்தில் இன்னைக்கு அவர் பொருளாதார காவல் 27 ஆண்டு காலம் சிறைவாசம் வந்து வச்சிருக்காரு. ராம்பாலும் சக்தி வச்சிருக்காரு. அதனால அவருக்கு அவர் பேர் சொல்லி 2 நாள் மிருக காட்சி ஸ்டாலின் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. எவ்வளோ கொடுமை பார்த்து இந்த கொடுமையை நம்ம பார்த்தாகணும் போல இந்த நாட்டில். அதனால இதெல்லாம் நீங்கள் கொண்டாடாதீங்க. தயவுசெய்து மக்களை பாதுகாப்புங்க. எல்லாரும் இலவசத்தை கொடுக்காதீங்க. இலவசம் கேட்டீங்க யாரும் அணுகல. பெண்களை பாதுகாப்பாக இல்லைங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே கோரிக்கை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றிங்க. கடந்த 34 நாள்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. என்ன தோணுதுன்னா, இது தமிழ்நாடா இல்ல பாலியல் நாடா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சிஎம் சார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, பெண்கள் பாதுகாப்பா நடக்க முடியல சார் பேசுறீங்க, இப்ப நடக்காங்களா? அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வரதுக்கு ஆனா இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நீங்க ஒரு சிறப்பு அறிவிப்படைங்க, சிறப்பு அறிவிப்படை உருவாக்குங்க. அதை உங்களுடைய தாவேக்கா உறுப்பினர்களை கண்காணிக்க சொல்லுங்க. நீங்க நடந்த பாலியல் குற்றங்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட குற்றங்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையை ஒத்துக்கலாம், திமுகவும் தாவேக்காவும் போட்டி யார் பாலியல் குற்றங்கள் அதிகமா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொள்றாங்க. அவருக்கான தண்டனைகள் மிக அதிகப்படியான தண்டனைகளை கொடுக்கணும். பாலியல் குற்றம் பண்ணி ஒரு பெண் குழந்தைகளை கொலை செய்தா அவங்களுக்கு மரணம் தான் தண்டனையா இருக்குங்க. மனித உரிமை ஆணையம் தயவு செஞ்சு வராதுங்க. ஏன்னா 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைய ஒருத்தர் கொடூரமா கற்பழிச்சு கொள்றாங்கன்னா அவன் மனுஷன் தான் விரும்பம். மனுஷனை காப்பாற்றுறதுதான் மனித உரிமை ஆணையம். இந்த மாதிரி மிருகங்களை கண்டிப்பா கொல்ல வேண்டிய ஒரு மிருகங்கள் தான். அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் அதிரடிப்படை அவர் உருவாக்குங்க. அதுக்கான அதிகாரம் என்ன? அவர்கள் கைது செய்ய முடியுமா? கைது செஞ்சாலும் அவங்களுக்கான தண்டனைகள் என்ன? இப்ப இருக்க அதே தண்டனைகள் தான் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையும் பின்தொடருவாங்க. அப்போ தண்டனைகளை அதிகப்படியாக உருவாக்குனாதான் இந்த சமூகத்தை நம்ம மாற்ற முடியும். அந்த தண்டனை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இந்த தாலுகா அரசு எடுக்கணும். அது இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அடுத்த மாநில மகளிர் பார்த்த பொறுப்பாளர் அக்கா கௌரி. வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மந்தியிடாத மானத்தோடும் நான் தமிழகத்திலிருந்து பேச வந்திருக்கேன். மும்முடி பூண்டி வாழ் மனிதர்கள் தான் நீங்க வாழ்றீங்க. மும்முடி பூண்டி இருக்கிற காய்கறி வாங்க வந்திருக்கீங்க சகோதர சகோதரிகள், துணிமணி வாங்க வந்திருக்கிறவங்க, கறிமீன் வாங்க வந்திருக்கிற மகன்களா, தயவு செய்து கேளுங்க. இங்க என்ன நடக்குது, இங்க எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு கேளுங்க. எனக்கு இந்த அரசுக்கு எதிராக கண்ணு ஆர்ப்பாட்டம் நடத்துறது எனக்கு துணி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா செவடங்கால உங்களுக்கு தங்குதான் இது. அவங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. நான் யாருக்கிட்ட கோரிக்கைகள் வந்துக்கிறேன்னா, நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, என்ன வெள்ளை கலர் சட்டை போட்டு பிரவுன் கலர் பேண்ட் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, அந்த ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் கூட இந்த சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. சமூகம் பேசுறீங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எந்த அக்கறையுமே கிடையாது. அப்படியாப்பட்டவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அது இன்னும் என்ன கொடுமைன்னா
கேட்டு நாங்க தான் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மக்களை கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு பாருங்க. இங்க நடக்கிற ஆர்ப்பாட்டத்தை மனசாட்சி இருந்தா கொஞ்சம் எட்டியாவது பார்த்துருப்பாங்க. எங்க நேற்று இருக்குதா? நாற்பது வயசு பிள்ளைங்க நேற்று இருக்குதா? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் பண்ணி நேற்று இருக்கீங்களா? நாங்க இந்த குடும்பத்தை எடுத்து விட்டுட்டு வந்து வெயில வந்து போராடி இருக்கோம். எத்தனை நாள் போராடி வைப்பீங்க? 2010 இருந்து இந்த கட்சியில இருக்கோம். இங்க நடந்திருக்க எல்லா பிரச்சனையும் நாங்க பொன்னேரியால இந்த ரோடு இப்பதான் ரோடு முன்னாடி எப்படி தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க வந்து நின்று போராடி இருக்கோம். ஆனா எங்களோட போராட்டம் நீங்க சொல்லிக் கொடுக்காம கொஞ்சம் பணக்காரனா இருக்கணும், கோடிக்காரனா இருக்கணும், அழகா இருக்கணும், ஹீரோவா இருக்கணும், திருத்த கட்டிங்க மக்களே. நீங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு கட்டிங்கன்னா அந்த குடும்பத்துல ஒவ்வொரு தீங்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வர வைக்க நீங்க திருத்த காட்டினா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. 30 நாள் 40 நாள் தான் ஆயிருக்குது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும். இந்த மழையெல்லாம் வரப்போகுது. யாராவது வெளியே வந்து ரீல்ஸ் போட்டீங்க, எங்க வீட்டுல தண்ணி வந்துச்சு, எங்க வீட்டுல கழிவு வந்துச்சு, இந்த மரியாதை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப டென்ஷன் இருக்கேன். தயவு செய்து அந்த மழை எப்ப வரும் பார்த்துருக்கேன். நீங்க போற ரீல்ஸ் பாக்கிறதுக்கு போட்டீங்களா? வெள்ளை கலர் சட்டை பிரவுன் கலர் பேண்ட் போட்டு நல்லா ட்ரெஸ் போடணும். நன்றி, வணக்கம். நான் தமிழ். அடுத்ததாக தெரிவித்துக் கொண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் அமைத்து 1.5 மாத காலங்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த 1.5 மாத காலத்தில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் பெண் வன்கொடுமை வழக்கு மட்டும் 208 வழக்கு. எவ்வளவு நாள்ல? 1.5 மாதத்துல இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து, விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 1.5 மாதத்துல பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டும் 208 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னா, அன்பான மக்களே சிந்திச்சு பாருங்க. எந்த ஆட்சி காலத்திலும் 1.5 மாத காலத்துல இவ்வளவு பெண்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டதில்லை. இதுல சொல்லணும்னா, எந்த பெண்கள் விஜய் ஆட்சிக்கு வந்தா நம்மளை காப்பாற்றுவாங்க ஓட்டு போட்டாங்களோ, எந்த குழந்தைங்க போய் தாத்தா விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, அப்பா விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தா எல்லாரையும் காப்பாற்றுவாரு, ஓடி வந்து காப்பாற்றுவார் சொல்லி ஓட்டு போட்டாங்களோ, அந்த குழந்தைகள் தான் இன்று வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அன்பான சொந்தங்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 வயது குழந்தை, அந்த 3 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த 3 வயது குழந்தை 3 மிருகங்கள் சேர்ந்து அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால், அன்பான மக்களே, இது மட்டுமல்ல, இது அந்த குழந்தை வந்து எல்லாரும் சொல்றாங்க அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்க, வடநாட்டு குழந்தை. எந்த குழந்தையா அந்த குழந்தை தானே, எந்த குழந்தையா இருந்தானே, எல்லா குழந்தையும் குழந்தை தானே. 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கிறார்கள் என்றால், இந்த ஆட்சி அதிகாரத்தின் லட்சணம் எப்படி இருக்கிறது என்று அன்பான மக்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்ல, ஒரு மாதத்துக்கு முன்னால் 10 வயது குழந்தை, 10 வயசு குழந்தைய 2 பேர் கொண்டு போய் அந்த குழந்தையை கற்பழிச்சு, அந்த பெண்ணை செய்த கொடுமை இருக்கிற குழந்தைய ஒவ்வொரு எலும்புகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் குழந்தையின் உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த குழந்தை கொடுமை செய்து 10 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் கேட்கிறாங்க, 10 வயது குழந்தை வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது, இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த தாவக்காக்கு தற்கொலைய சொல்றாங்க, அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க, அவங்க அம்மா குடிச்சிருந்தான்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த அயோக்கியம் பயல திருட்டு கம்மநாட்டிய காரணம் சொல்றாங்க. குழந்தை கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது 10 வயசு குழந்தைடா, அவங்க அம்மா குடிச்சிருந்தா பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பெறலான்னு சட்டத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்ல அவர்களுக்கு துப்பு இல்லை. அதை பற்றி இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க, தாவேக்கால ஒரு பெண்மணி அமைச்சரா இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க, அம்மா இது மாதிரி 10 வயசு குழந்தை
பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நிர்வாக சம்பந்தப்பட்ட என்னை கேளுங்க, மற்றதையெல்லாம் எங்க அண்ணன் பதில் சொல்றாரு. யாரு பேசாம மடந்தையும் ஒருத்தர் இருக்கிறாரு, சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாங்க பாருங்க, மிக்சர் சாப்பிடுற மாதிரி யாருமே பேசுறாங்க தெரியாது, அவங்க பாட்டி மிக்சர் சாப்பிட்டு யாரும் பேசுவாங்க. அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவருக்கிட்ட அவரு எங்க முதலமைச்சர் பதில் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போறாங்க. ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாத தற்கொலைகளை எல்லாம் அந்த நாட்டிலே ஒரு அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் யார் வெட்கப்பட வேண்டும்? ஓட்டு போட்ட மக்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், தலைக்குரிய வேண்டும். இப்படி ஒருவருக்கு ஓட்டு போட்டீங்க, என்னைக்காவது சிந்திச்சீங்களா? நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு சிந்திச்சீங்களா? எவனுக்கு ஓட்டு போடணும்னு சிந்திச்சீங்களா? சிந்தனையே இல்லை. கண்ண மூடிக்கிட்டு போட்டான், விசில் விசில் அடிச்சு விசில் போட்டா. இன்னைக்கு பெண்கள் குழந்தைகளா விசில் அடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 3 வயசு குழந்தைதான் கொண்டானுங்க, 10 வயசு குழந்தைய கொண்டானுங்க. ஆனா அவன் கட்சியிலே இருக்கிற பெண்ணு, வன்கொடுமை செய்து பாலியல் துன்புறுத்தல் செய்து கற்பழிச்சிருக்கிறான். அது தெரியுமா? அவன் கட்சியை சேர்ந்த 2 பேரு தேர்தல் மறுநாள் ரிசல்ட் வெளியிட போறாங்க. முதலமைச்சரா விஜய் தேர்ந்தெடுக்க போறாரு. முன்னாலே எம்எல்ஏ ஆகுனா எம்எல்ஏ நண்பர்கள் கைத்தடிங்க, 2 வலது கை இடது கை 2 கைத்தடிங்க. அந்த மகளிர், பெண் மகளிர், அவங்க கட்சி சார்ந்தவங்க, ஐயா நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின் யாரும் இருந்தார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பெண் வந்து கேட்கறாங்க. அப்ப உங்களுக்கு வேலை நாங்க வாங்கி தரோம் வான்னு அந்த பெண்ணு, அவங்க கட்சி பெண்ணு தான், அவளை கூப்பிட்டு போயிட்டு போற வழியில அந்த அம்மாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலக்கி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு மயக்கமா லேசா வருது. கேட்கறாங்க, என்ன ஏதோ ஒரு மயக்கமா வருது? அது இல்ல, டயர்டா தான் இருக்காங்க, இன்னும் போனா ஊற்றி கொடு. அதுல மருந்து கலக்கலாம். 2 பாட்டு குடிச்ச உடனே அவங்க மயக்கம் எடுத்து போய் அவன் போட்ட ரூம் எடுத்து போய் அவங்கள 2 பேரும் கெடுத்துட்டு மறுநாள் அந்த அம்மா கெடுக்கப்பட்டது. மறுநாள் காலையில தான் தெரியாம மயக்கம் காலையில தான் தெரியுறாங்க. காலையில ரிசல்ட் வருது, தாவேக்கா வெற்றி பெறுகிறது, விஜய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற செய்தி வருகிறது. அந்த பெண்ணுக்கு நாம என்ன சொல்றதுன்னே தெரியல. நாம இப்ப போய் சொன்னா யாருக்காவது ஏத்துப்பானா, இதை யாராவது புரிஞ்சுப்பாங்களான்னு அந்த பெண்ணுக்கு சொல்ல முடியல. கட்சிக்காரனே நம்மளை இப்படி கெடுத்துட்டா, இப்படி நம்மளை வந்து வன்கொடுமை பண்ணி முடிச்சுட்டா அப்படின்றத சொல்ல முடியல. 3 நாள் கழித்து தான் சொல்லுகிறார்கள், நான் கற்பழிக்கப்பட்டேன், நான் வன்கொடுமை செய்யப்பட்டேன் என்ற செய்தியை 3 நாள் கழித்து யோசனை செய்து சொல்றாங்க. யாருமா பண்ணதுன்னா எங்க கட்சியை சேர்ந்த தாவேக்காரனா 2 பேர் பண்ணா அப்படின்னு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க. அந்த எம்எல்ஏ சொல்றாரு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், வாக்களித்திருக்கிற மக்களே, சிந்தித்து மாறுங்கள். நாங்க தெரு தெருவா சொன்னோம், தெரு தெருவா கத்தணும். எல்லாம் தற்கூரி கூட்டத்துக்கு வாக்கு செலுத்தாங்க. அவனுக்கு அரசியலும் தெரியாது, ஒரு புண்ணாக்கம் தெரியாது. ஆனா யாருமே நீங்க அது காதுல வாங்கல. யார் எம்எல்ஏ நிக்கிறான், அவன் யாரு, அவன் செயல்படுவானா செயல்பட மாட்டானா எதையுமே பார்க்காம ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் கேட்கறாங்க. யாரு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நாம யாரு தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம வாழ்ந்துகிட்டு இருக்குதுன்னா, அன்பான மக்களே நீங்க புரிஞ்சுக்கிற, நாங்க 16 ஆண்டு காலமா போராடணும். 16 ஆண்டு காலமா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த போராட்டத்தையும் நீங்கள் காதில் செவிமடுக்காமல் வந்த தற்கொலைகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்திவிட்டு இன்று மீண்டும் எங்களை போராடக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இங்கே தள்ளி இருக்கிறீர்கள். அதனால் அன்பான சொந்தங்களே, அன்பான மக்களே, நீங்க இனிமேலாவது இந்த மண்ணுல ஆட்சி செய்யணும்னா அதுக்கு யார் வந்தா நல்ல ஆட்சி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாக்களிக்கணும். அதனால அன்பான உறவுகளே, இந்த நேரத்தில் சகோதரி கௌரி சொன்ன, எங்களுக்கு இதை போராடணும்னு எங்களுக்கு துளிவிட விருப்பம் இல்லை. ஆனா இருந்தாலும் பாதிக்கப்பட்டது குழந்தை என்ற மனசாட்சியோடு இன்று நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். அன்பு சொந்தங்களை திருந்துங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.